பாரு, அவர் முன்னால எல்லாரும் இப்படி கன்னத்துல இப்படி போடுறாங்க, இங்க போடுறாங்க, காதை இப்படி பிடிச்சிக்கிறாங்க, தோப்பு கரணம் போட்டுட்டு, எனக்கு தெரிஞ்சு எல்லாருங்க சரிங்களா? விநாயக பெருமானே, மனசுல பளிச்சுன்னு ஒரு கேள்விங்க. வெளியில இருக்கிறத யானை, உள்ள இருக்கிறத யானை. ஒரு யானை நம்ம கிட்ட பிச்சை கேக்குது, ஒரு யானை நமக்கெல்லாம் பிச்சை போடுது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? எங்க ஐயா, என்னுடைய ஆன்மீக குரு கிட்ட போய் கேட்டேன், ஐயா என்னையா இதுவும் யானை அதுவும் யானை, அது நமக்கு பிச்சை போடுது, இது நம்ம கிட்ட பிச்சை கேக்குது, எப்படியா இது, என்னையா தத்துவம்? உடனே அவர் ஒரு தத்துவத்தை சொன்னாரு, நான் அதை ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு போறேன். அவர் சொன்னார், யானை நான் மதம் பிடிக்கும் சுல்தானா, மதம் அப்படிங்கிறது யானையினுடைய பலவீனம். மத்தகமெல்லாம் வீங்கிரும், கண்ணில இருந்து வாயிலிருந்து கருப்பு நீர் வடியும், யாரை பார்த்தாலும் மிதிக்கும், யாரை பார்த்தாலும் அழிக்கும், அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த மதம் எல்லாருக்கும் பிடிக்கும், சரி, கோயில் யானைக்கும் பிடிக்கும். அது என்ன பண்ணுது? தன்னுடைய பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதம் அங்குசம். அங்குசம்னு ஒண்ணு இருக்குது. கும்கி படம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கையில ஒருத்தர் அங்குசத்தை வச்சுட்டே சுத்தர். படம் சொன்னதான் பிள்ளைங்களுக்கு புரியுது என்ன பண்ற. அந்த அங்குசத்தை, தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதமான அங்குசத்தை அது பாகன் கையில் கொடுத்திருக்கிறது. அவன் தான் இதை அடக்கணும். அதனால இது பிச்சை கேக்கு. உள்ள போய் விநாயகனை பார், உங்க வீட்டுல விநாயகர் சிலை இருந்தால் பார், அவர் கையில் வைத்திருப்பதே, ஃபர்ஸ்ட் கையில் அவர் வச்சிருக்கிறதே அங்குசம் தான். எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலே வைத்திருப்பானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுவான். எவன் ஒருவன் அதை அடுத்தவர்கள் கையில் கொடுத்திருக்கிறானோ அவன் பிச்சை எடுப்பான். குழந்தைகளே, உங்கள் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை நீங்கள் யாரிடத்திலும் கொடுக்காதீர்கள். உங்க கையில வச்சிருங்க, உங்களை நீங்களே அடக்கிக்கோங்க, உங்களுக்கு நீங்களே தடை போடுங்க. ரியாக்டிவா இருக்காதீங்க, ப்ரோஆக்டிவா இருங்க. இது என் வாழ்க்கை. நான் 16 வயது கடந்திருக்கிறேன். இன்னும் 5 ஆண்டுகள் என்னிடத்தில் உண்டு. நான் யார் என்று இந்த உலகம் என்னை பார்த்து கேட்கும். பள்ளிக்கூடம் படிக்கிற வரைக்கும் உன்னை எதுவுமே கேட்காது. பிள்ளை படிச்சிட்டு இருக்கிறியாப்பா, நல்லா படி, இப்படிதான் சொல்லும். காலேஜ்க்கு போகிற வரைக்கும் கூட கேட்காது. காலேஜ் முடி அடுத்த நாள்ல இருந்து கேட்கும், என்ன பண்ண போற, என்ன பண்ண போற, இப்படி சொல்றேன் புரியுதான் பார். நீ துறைமுகத்தில் இருக்கும் கப்பல், துறைமுகத்தில் இருக்கும் கப்பல். இந்த துறைமுகத்தை கடந்து அது நடுக்கடலை சந்திக்கின்ற பொழுது, நடுக்கடலில் இருக்கக்கூடிய அத்தனை சூறாவளிகளையும் அது சந்திக்க வேண்டும் என்றால், துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கப்பல் எப்படி கட்டப்படுகிறதோ அந்த உறுதிப்பாடுதான் உனக்கு நடுக்கடலில் பயன்படுமே தவிர, நடுக்கடலில் உனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். லோட் யுவர் செல்ஃப் ஹியர் இட் செல்ஃப். இங்க ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய, இந்த சமூகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன்.